டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆளுநர் அலுவலகமான மக்கள் பவனில் திருவள்ளுவர் படத்திற்கு காவி நிறம். திருவள்ளுவர் சனாதானி என ஆளுநர் கூறியதால் பரபரப்பு. மக்கள் பவன் உள்ளிட்ட அரசு மற்றும் பொது இடங்களில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு காவி சாயம் பூசுவது ஏற்புடையது அல்ல. அமைச்சர் அருண்ராஜ் கருத்து. கொள்கை எதிரிகள் திருவள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடித்ததை முதலமைச்சர் தட்டி கேட்காதது ஏன்? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. தமிழகத்தில் மகளிருக்கு உரிமை தொகை கிடைக்கவில்லை, வடமாநிலத்தவருக்கு கிடைத்ததாக அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்த கருத்தால் பரபரப்பு. அஜித்குமார் தாயார் மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல், நேரில் சந்தித்து ஆறுதல். இனி விரிவான செய்திகள். திருவள்ளுவரை சனாதனி என ஆளுநர் ரிலேக்கர் தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் மாளிகையான மக்கள் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவி ஆடையுடன் கூடிய திருவள்ளுவர் படத்திற்கு ஆளுநர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திருவள்ளுவரும் சனாதனிதான் என தெரிவித்த ஆளுநர் சனாதனத்திற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை என குறிப்பிட்டார். அதேபோல்தான் திருக்குறளுக்கும் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை என ஆளுநர் கூறியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவது தவறானது என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவரை காவி உடையுடன் சித்தரிப்பது தவறான செயல் என்றும் பொதுவான ஒருவருக்கு குறிப்பிட்ட சாயம் பூசக்கூடாது என்றும் அமைச்சர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். கொள்கை எதிரிகள் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவதை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தட்டி கேட்காதது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சிஎம் சைலண்ட் மோடில் இருக்கிறார் என்பதால் இது போன்ற காரியங்கள் நடைபெறுகிறதா என்ற கேள்வியும் அவர் எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கப்படவில்லை என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்த கருத்தால் பரபரப்பு நிலவுகிறது. வட மாநிலத்தவருக்கு மகளிர் உதவித்தொகை வழங்கப்பட்டதாக புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அதிமுகவை தாவேக உடைக்கவில்லை என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் கூறியுள்ளார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்சியில் சேர்வது அவர்களது உரிமை என்றும் அவர் விளக்கியுள்ளார். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெளியேற உள்ளதாகவும் இது தொடர்பாக விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்த ராஜ்யசபா இடம் உள்ளிட்ட 24 இடங்களுக்கு ஜூன் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் இந்த இடங்கள் காலியாக உள்ளன. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் ராஜ்யசபா இடத்தை கைப்பற்றும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. ஓய்வு நேரத்தில் தான் பாடல்களை கேட்பதில்லை என ஏ.ஆர். ரஹ்மான் கூறியிருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கு நேரம் கிடைக்கும்போது குழந்தைகளுடன் நேரத்தை செலவழிப்பதாகவும் தாயாரின் நினைவிடம் அமைந்துள்ள பண்ணை வீட்டிற்கு சென்று அமைதி பெறுவதாகவும் ஏ.ஆர். ரஹ்மான் கூறியுள்ளார். அஜித்குமாரின் தாயார் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். முன்னதாக துபாயில் இருந்த அஜித் தாயாரின் மறைவு செய்தி கேட்டதும் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனது வீட்டிற்கு விரைந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் வந்து அஜித்திற்கு ஆறுதல் கூறினார். நடிகை த்ரிஷா உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அஜித்குமாரின் தாயாரின் உடலுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.